ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் பண்டிகையில் முடிஞ்சதுன்னு பார்த்தா திரும்பி பார்க்குறக்குள்ள அடுத்த பொங்கல் பண்டிகை வந்துடுச்சு. இதுக்காக நம்ம கிச்சனை சூப்பராக டீப் க்ளீன் பண்ண போகிறோம். அதோட விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த விடாப்பிடியான பிசுக்க கூட நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுங்கிறதுனால நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ங்கிற மாதிரி பிரித்து கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இப்போது நம்ம கிச்சனோட டாப் ஏரியா வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் கிட்ட இருக்கிற பிசுக்கு, அதை சுற்றி பிடிச்சிருக்கிற எண்ணெய் கரை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்னோடது வந்து செமி மாடுலர் கிச்சன் தான். சைடில் லாஃப்டில் கொஞ்சம் கபோர்ட்ஸும் கீழே கொஞ்சம் கபோர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி கிராசரி வைக்கிற ஷெல்ஃபெல்லாம் ஃபுல் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த க்ளீனிங்காக நான் எந்த ஃபேன்சியான க்ளீனர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்லேயே அவைலபிளாக இருக்கிற ஈஸியான சிம்பிளான ஒரு லிக்விட் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த க்ளீனிங்க்கு என்னென்ன தேவைன்னா, கொஞ்சம் கெரோசின் எடுத்துக்கோங்க. இது எண்ணெய் பசையை நல்லாவே போக்கும். அப்புறம் பழைய ஸ்க்ரப்பர், அதாவது கிச்சனில் யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர்ஸ் பழசு இருக்கும் இல்லையா, அது. அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் கிளாத்து, பழைய துணி அதாவது நீங்கள் தூக்கி போடுற மாதிரி துணிங்க இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பிசுக்கு ரொம்பவே சேரக்கூடிய இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த கெரோசின் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து கையில் வந்து டச் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம், அலர்ஜி ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பழைய ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பில் நம்ம கொஞ்சமாக கெரோசின் ஊற்றிட்டு இப்படி அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பர் மேஜிக் மாதிரி அப்படி உடனே அந்த பிசுக்கு போகிறது உங்களுக்கு கண் கூட பார்க்க முடியும். நீங்கள் இதுக்குன்னு எந்த ஃபேன்சியான க்ளீனர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு பழைய கிளாத்தில் கூட கெரோசின் தொட்டு இந்த எண்ணெய் பிசுக்கு மேலே ஒரே டைம் வைப் பண்ணிங்கன்னா சுத்தமாக போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஆழமாக படிஞ்ச கரைகள். இது ஒரு கிட்டத்தட்ட நான் 3 months விட்டுட்டேன் க்ளீன் பண்ணாமையே. அதுக்காகவே எவ்வளோ டார்க்கான கரையாக இருந்தாலும் இந்த கெரோசின் ரொம்ப நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிடும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், மேலே பாருங்கள், ஒரு எல்லோ லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு. இது கூட தொடச்சி காட்டுறேன் பாருங்கள், உடனே போயிடும். இந்த எண்ணெய் பசையில் நீங்கள் வந்து எண்ணெய் சால்ட்டு போட்டோ இல்லை பேக்கிங் சோடா அது இதுன்னு எண்ணெய் போட்டு க்ளீன் பண்ணிங்கனாலும் போகவே போகாது. அதே மாதிரி நீங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணி க்ளீனர்ஸ் வாங்கணுன்னு அவசியமும் இல்லை. இந்த கெரோசின் இருந்தாலே போதும். ஒரு 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டீப் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். நம்ம இந்தியன் குக்கிங்கில் நிறையா ஆயில் யூஸ் பண்ணி தாளிக்கிறது, பொரிக்கிறது அதெல்லாம் இருக்கும். அப்போ எண்ணெய் பிசுக்கும் சேரது அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இந்த பழைய ஸ்க்ரப் வச்சு இந்த கெரோசின் லிக்விட் யூஸ் பண்ணி லைட்டாக இப்படி தொடச்சிங்கனாலே பளிச்சுன்னு போயிடும். உங்கள் கைக்கு கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிலிண்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கெரோசின் வச்சு ஒரு டைம் ஃபுல்லாக அந்த பிசுக்கெல்லாம் வைப் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருந்த கரையெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போது நம்ம பழைய க்ளீனிங் கிளாத் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, பழைய தூக்கி போடுற மாதிரி துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு டைம் பளிச்சுன்னு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக லெஃப்ட் ஓவராக இருக்கிற கெரோசின்லாம் சுத்தமாக இந்த துணியில் வந்துடும். இந்த துணியை கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நம்ம 1000-500ன்னு போட்டு மார்க்கெட்டில் வாங்குகிற க்ளீனர்ஸை விட இந்த கெரோசின் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு உங்கள் பிசுக்கெல்லாம் போக்கி கொடுக்கும். இது வந்து டைல்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக சேஃப் தான். உங்கள் கைக்கு மட்டும் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வைப் பண்ணுறனால பாருங்கள், சுத்தமாக அந்த எண்ணெய் பிசுக்கு கரையெல்லாம் பளிச்சுன்னு போயிடுச்சு. நீங்கள் இதோடு நிறுத்திக்கிட்டாலும் ஓகே, இல்லைன்னா இன்னொரு டைம் சோப் லிக்விட் வச்சு ஒரு டைம் க்ளீன் பண்ணிங்கனாலும் ஓகே தான். திருப்பியும் எப்படி எண்ணெய் பிசுக்கு பிடிக்க தான் போகுது, அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும். நான் இங்கே மேலே டாப் கார்னரில் இருக்கிற டைல்ஸும் அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் கிட்டேயும் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பார்ட் 2 வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். அதில் வந்து இந்த கபோர்டு இருக்கு இல்லையா, அதில் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. அதையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் தாண்டி இருக்கிற உள்ளே இருக்கிற கரையும் நீங்கள் இந்த பழைய துணியில் தொடச்சி தூக்கி போட்டுடலாம். பார்ட் 2 வீடியோவில் பார்க்குறேன். பாய்.